delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இப்போ பிரச்சாரம் ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கு. யார் யார் எந்தெந்த கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க? பிரச்சாரத்தை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற காலம்லாம் மாறிடுச்சு. குழந்தைய குளிப்பாட்டுற வேலையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த முறை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் ரொம்ப ஓவராக போகக்கூடாது, அது ட்ரோல் ஆயிரும். எல்லாம் சுற்றி கேமரா வச்சிருக்காங்க. இது எதுவுமே கேட்டகரி, எந்த கேட்டகரி இல்லாத ஒன்று கேட்டகரி டிவிக்கு பிரச்சார களத்திலே இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய. இல்லை சார், இப்போ கூட காரைக்குடிக்கு போயிருந்தார் திரு விஜய் போனாருங்க. போய் என்ன பண்ணாரு? ரோட் ஷோ நடக்கல, ஓட்டாரா, கை காமிச்சாரா, வரட்டுமான்னு சொன்னாரா? வரட்டுமான்னு கூட சொல்லலையே. ரன்னிங்லேயே வேண்டும் போது ரன்னிங்லேயே வேட்பாளர் ஏறாங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்ட அவர் வந்து பால் டாயில் அப்படி இப்படின்னு அதை வர மாதிரி எடுத்துகிட்டு போக, இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சார களத்தை தண்ணி நோக்கி திசை திருப்பதுக்கு வேலை பண்ணாங்க. புசியானம் தொகுதி டி நகர் ரெண்டு பசங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பசங்க ட்ரௌசர் போட்டிருக்காங்க. அந்த பசங்களுக்கு ஓட்டு கிடையாது. இது கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தொகுதி. இன்னைக்கு நிலைமை அதிமுக விரும்பவில்லை. ஓப்பனா சொல்லணும்னா அவர்கள் வந்து வட இந்தியாவிலிருந்து வந்து பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்பதை அதிமுக நிர்வாகிகள் விரும்பவில்லை. அதான் என்ன ஏற்கனவே ஒரு முத்திரை இருக்குங்க. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நேரம் வந்துருச்சு அப்படின்னாலே சீரியஸாக நிறைய பேர் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிலர் ரொம்ப ஃபன்னாக மக்கள்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு கறி வெட்டிட்டு இருந்தாங்கன்னா வாங்கி வெட்டுறது, பரோட்டா போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப தீவிரமான வார்த்தை போர்வும் இருக்கும். இப்போ பிரச்சாரம் ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டு இருக்கு. யார் யார் எந்தெந்த கட்சி எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார்? இல்லை, பிரச்சாரத்தை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற காலம்லாம் மாறிடுச்சு. அதெல்லாம் முன்னாடி இப்போ என்னன்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. இந்த கட்சி வரணும், இந்த கட்சி வரக்கூடாது, இந்த அலையன்ஸ் வரணும், இந்த அலையன்ஸ் வரக்கூடாதுங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுறாங்க. அப்போ பிரச்சார களத்துக்கு எதுக்கு போகிறாங்கன்னா கேண்டிடேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ நான் ஒரு கேண்டிடேட் போட்டிருக்கேன், நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அதிகபட்சம் ஒரு 10% தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். மிச்சம் ஆல்ரெடி இல்லை. ஆமாம், மிச்சம் 90% அவங்க ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. இந்த கட்சி வேணும், இந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சிக்கு போடுவோம், இந்த கட்சிக்கு போடக்கூடாதுன்னு மக்கள் ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க. அப்போ அதில் வந்து முக்கியமான விஷயம் கேண்டிடேட். அதாவது சிட்டியில் வந்து கேண்டிடேட் உங்களுக்கு பெருசாக எடுபடாது. சிட்டியில் வந்து சிட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி தான் சிம்பிள் அண்டு பார்ட்டி தான் சிட்டியில் பெருசாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய 16-17 தொகுதிகள்லையும் பல பேர் அந்த எம்எல்ஏ பார்த்துருக்க மாட்டாங்க. ஓட்டு கேட்க வந்து பார்த்துருப்பாரு, அதுக்கு பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பெருசாக அவங்கள பற்றி இருக்காது. சிட்டியை தாண்டிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அந்த கேண்டிடேட்டு அவருடைய செயல்பாடுகள் பார்ப்பாங்க. அப்போ பிரச்சார களத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சார காலத்தில் ஒரு சிறு சலசலப்புகள் மாற்றங்கள் வரும். அப்போ இந்த வேட்பாளர் எளிமையாக இருக்கிறாரு, நம்மளோட வந்து ஒரு கிரிக்கெட் விளாட்றாரு, நம்மளோட வந்து தோசை சுடுறாரு, நம்மளோட ஒரு புரோட்டா போடுறாரு, நமக்கு தண்ணி துவச்சி முந்திலாம் வந்து இதை காட்டில் முந்திலாம் வந்து தண்ணி தூக்கி கொடுக்குறது, துணி துவச்சி கொடுக்குறதுலாம் வச்சு குழந்தைய குளிப்பாட்டுற வேலையெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இப்போ இந்த முறை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் ரொம்ப ஓவராக போகக்கூடாது, அது ட்ரோல் ஆகிரும். எல்லாம் சுற்றி கேமரா வச்சுருக்காங்க, வளைச்சி போட்டுருவாங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முறை வந்து கொஞ்சம் செட்டில்டாக கொஞ்சம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஒரு 7-7:30 மணி இருக்கும் சார் சாயங்காலம். ஒரு 4-5 குழந்தைங்க முன்னே நிற்க வச்சு தண்ணியை கோடி ஊற்றி பயங்கரமாக ஒரு நான் நினைக்கிறேன் போன தேர்தல் நீங்கள் ஒருத்தர் பாத்ரூம் போன குழந்தை கழுவி விட்டு இருந்தார். பிரச்சாரம் அது என்னன்னா அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு காலம் வந்து இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா காலம். என்ன பண்ணாலும் ட்ரோல் ஆகிடுவாங்க. அதனால் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. அது ரெண்டு கட்சிகள் திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் நாங்கள் 5 வருஷத்துலாம் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம், ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு களம் ஒன்று புதுசாக வந்திருக்கு. அவர் நாம் தமிழர். அவங்க வந்து எப்பயுமே வந்து அவங்க ஒரு பெரிய கனவு பட்டியல் வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய பட்டியல். அவர் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஏஐயில் அன்றைக்கி சிஎம்மான் வந்து முதலமைச்சரான மாதிரியும் புலியோட சட்டமன்றத்துக்குள்ள போகிறார், அப்படிலாம் ஏஐ பட்டி வச்சிருக்காரு, அப்படிலாம் அப்படி வச்சுருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு இது கணக்கு வேறு. இது எதுவுமே கேட்டகரி, எந்த கேட்டகரி இல்லாத ஒன்று கேட்டகரி டிவிக்கு பிரச்சார களத்திலே இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு. இல்லை சார், இப்போ கூட காரைக்குடிக்கு போயிருந்தார் திரு விஜய் போனாருங்க. போய் என்ன பண்ணாரு? ரோட் ஷோ நடக்கல, ஓட்டாரா, கை காமிச்சாரா, வரட்டுமான்னு சொன்னாரா? வரட்டுமான்னு கூட சொல்லலையே. ரன்னிங்லேயே வேண்டும் போது ரன்னிங்லேயே வேட்பாளர் ஏறாங்க. இல்லை, அது ரோட் ஷோ தான் பிளான் பண்ணாங்க. முழு நீள பிரச்சாரத்தாக போல ரோட் ஷோக்கு போல அவர் திருச்சியிலேருந்து காரைக்குடி போய் காந்தி கடநாசன் மணிமண்டபம் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட்ல அவர் பேச போறாருங்கிறது தான் அவருடைய ஷெட்யூல். 4 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சு போயிருந்தோம்னா திருச்சி டு காரைக்குடியில் அழுத்தி போயிடலாம். நேரமின்மை இருந்துச்சு. அதெல்லாம் நிறையா கூட்டமும் கிடையாது. சொல்கிற மாதிரி மற்ற இடங்களில் கூட கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. இவர் இறங்கி போயிருக்கலாம். அந்தந்த இடங்கள்ல நின்னாங்களே தவிர மற்ற இடங்கள்லாம் ரோட்டில் காலியாக தான் இருந்துச்சு, கடுமையான வெயில். அப்போ இவர் தாமதிச்சுட்டே போகிறார். போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா பேசாம விட்டார். அதில் நான் பார்த்து ரொம்ப வியந்த விஷயம் என்னென்னா வேட்பாளர் ரன்னிங்கில் ஏறினாப்புல.
அதாவது ஒரு போயிட்டு இருக்க வேனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சைடில் வந்து இடித்து விழுந்து கீழே விழுகிறானுங்க. வேட்பாளர் யார்? நம்ம பிரபு, திரு விஜய், டாக்டர் பிரபு, ரீல்ஸ் மன்னன், அவர் தான் வேட்பாளர். அவர் ரன்னிங்லேயே ஏறாப்புல, அப்படி வண்டி போயிட்டே இருக்கு, ரன்னிங் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. வண்டியிலே போகுது, அப்படி சைடில் ஓடி போய் ஏறி மேலே போய் ஒரு பிள்ளையாட் பட்டி ஃபோட்டோ கொடுக்குற அண்ணன் கூட நின்று அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாப்புல. யோ என்னையா பண்ணுறீங்க? ரன்னிங்லே ஏறுற, ரன்னிங்லே, எனக்கு வடிவில் ஞாபகமாக தான் இருக்குது, ரன்னிங்லே ஏறுற, ரன்னிங்லே இறங்குற, டிக்கெட் எடுக்க மாட்டேங்கிறீங்கிற மாதிரி ரன்னிங்லேயே வேட்பாளர் ஏறுறாப்புல. ஏறி விஜய் கைப்பிடிச்சு தூக்குறாப்புல, அவர் ஃபோட்டோ கொடுக்குறாரு. அது ஒரு தான் ஒரு கட்சியாக இருந்தால் நீங்கள் கொண்டு போய் வரதை நிப்பாட்டி, இவர் என்னுடைய வேட்பாளருங்க, இவர் படித்தவருங்க, உங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவர் சால்வ் பண்ணுவார், நான் நேரடியாக அவரை கண்காணிப்பேன் அப்படின்னு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? பேரை கூட சொல்லலை. அப்போ பிரச்சார களத்தையே வந்து மாற்றி விட்டது வந்து விஜய் தான். கடலூரில் 9ஆம் தேதி போட்டிருந்தாங்க, அப்புறம் 11ஆம் தேதி ஆக்குனாங்க, அப்புறம் இன்றைக்கி ஒரு பிரச்சாரத்தை ரத்து பண்ணியிருக்காரு, உடல்நிலை சரியில்லை விஜய்க்கு அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட பரவ விட்டுட்டு இருக்காங்க. பிரச்சார களத்தில் விஜய் டிவிக்கே இல்லைங்கிறது உண்மை. ஆனால் டிவிக்கே இல்லைனாலும் கூட அவர்களுக்கான ஒரு ஓட்டுங்கிறது கண்டிப்பாக விழப்போகுது, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பிரச்சார களத்தை மட்டும் நான் சொல்கிறேன், பிரச்சார களத்தில் டிவிக்கே இல்லை. அதான் நீங்கள் விஜய் கூட போயிருக்காரு, எல்லாரும் பிரச்சார களத்துக்கு போங்க, எல்லாம் வீட்டில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டில் இருக்காரு. சார், ஆனால் இப்போ நீங்கள் வந்து திமுக அதிமுக பற்றி சொல்லும்போது மக்கள் முகம் சுளிக்கிற விதமாக ரெண்டு பக்கமும் ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இபிஎஸ் அவர்கள் ஒரு ஃபோட்டோவை காட்ட, அவர் வந்து பால்டாயில் அப்படி இப்படின்னு அதை வர மாதிரி எடுத்துகிட்டு போக, அவங்களுமே ப்ரொடக்டிவாக இல்லை சார். வார்த்தை பரிமாற்றம், ஹீட்டட் டிபேட் அப்படி தானே இருக்கு. இல்லை, இப்போ அவங்க ரெண்டு பேரும் இந்த பிரச்சார களத்தை தன்னை நோக்கி திசை திருப்பதுக்கு ஒரு வேலை பண்ணுறாங்க. டைவர்ஷன் தன் பக்கம் தீ போடுறதுக்காக பண்ணுறாங்க. அதான், ஆனால் ப்ரொடக்டிவான கருத்துக்களோ அது ஒரு சில நேரங்களில் மற்ற நேரங்களில் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் போகிறப்ப ஒரு இடத்துலையும் இந்த நாங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் தெரியுமாங்கிறது சொல்கிறார். நாங்கள் இவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. எடப்பாடியும் சொல்கிறார். ஆனால் அதை வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படி கேட்கல மேலே செறி வைப்பாங்க இல்லையா, அவங்க அட்டென்ஷன் திருப்புறதுக்காக இந்த வார்த்தை போர் நடக்கும். அது காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம்னு வச்சுக்கலாம். ஆனால் களத்திலேயே இல்லைங்கிறது டிவிக்கே மட்டும்தான். இன்னைக்கு அதனால் விஜய் என்ன சொல்கிறாரு, நீங்கள் களத்துக்கு போங்க அப்படிங்கிறாரு. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு டிவிக்கேல இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதியினுடைய கேண்டிடேட்டில் ஒரு 15 வயசில் ஒரு பையன், 16 வயசில் ஒரு பையன், சென்னையிலையா, சென்னையில் அங்கே 16 வயசு, நான் புசியானம் தொகுதி, டி நகர் தொகுதி, 2 பசங்க வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கானுங்க. அந்த பசங்க ட்ரௌசர் போட்டிருக்காங்க, அந்த பசங்களுக்கே ஓட்டு கிடையாது. இது கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய தொகுதியில் இன்னைக்கு நிலைமை. அடுத்ததில் போட்டுருவாங்கல்ல, அது அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக போடுவாங்கல்ல. அடுத்த எலெக்ஷன், இந்த எலெக்ஷனில் போடுமே கட்சியுடைய பொதுச் செயலாளருங்க இந்தவர். நான் பார்க்க இதுதான் வந்து டிவிகேனுடைய களத்தில் இருக்கக்கூடிய, அவங்க பெருசாக ஆக்டிவாக இல்லை. அவங்களுக்கு அந்த களமே அவங்களுக்கு புதுசாக இருக்குது. எப்படி போய் மக்கள்கிட்ட பேசுறது, எப்படி சந்திக்கிறது, நான் எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அது எதுவுமே அவங்களுக்கு அந்த களமே தெரியல. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா விஜயன் வருவார், எல்லாத்தையும் மாற்றிடுவார். என்னையா பண்ண போகிறாரு? 50 வருஷமாக எதுவுமே சரியில்லை, விஜயன் வந்தவர் மாற்றிடுவார். சரி, விஜயனா வந்துடுவார், மாற்றிட்டியா? இப்போ 50 வருஷமாக 2 திராவிட கட்சியும் தமிழ்நாட்டை வந்து இந்தியாவிலேயே பெரிய மாநிலம் உருவாக்கி வச்சுருக்காங்க. கல்வி, பொருளாதார, வேலைவாய்ப்பு எல்லாத்துலையும் இன்றைக்கி நம்ம செழிப்பமாக ஓரளவுக்கு இருக்கிறோம். இதை விட பெட்டராக விஜய் என்ன பண்ண போகிறாரு, என்னையா செய்ய போகிறாருன்னா அதெல்லாம் மாற்றிடுவாருங்க. என்ன மாற்றுவாருன்னா எதுவும் தெரியல. அப்போ அறிவார்ந்த மக்கள் உங்கள்கிட்ட போனால் கேள்வி கேட்பாங்க. சரிப்பா, 2 வருஷத்து 5 வருஷத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன செஞ்சு முடிப்பீங்க? இன்னும் தேர்தலுக்கு அதிகபட்சம் போனால் 2 வாரம் பிரச்சாரம் 20ஆம் தேதியோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த இன்னும் 2 வாரம் கூட இது வரைக்கும் தேர்தல் அறிக்கையை முழுசாக வெளியிடலை விஜய். நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு ஏன் ஓட்டு போடுங்கன்னு கேட்கலையே. இதுதான் அவருடைய தேர்தல். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்னுடைய முகம்தான் பிராண்டு, நான் என்னை பார்த்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அந்த ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா சார்? ஏன்னா நம்ம சேனல் சார்பாக நிறைய இடத்துல கருத்து கணிப்புலாம் கேட்க போகும்போது அங்கே வேட்பாளர் யாருன்னு தெரியல, அந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் எல்லாருமே சொல்கிற சின்ன வரைக்கும் சொல்கிறாங்க, விசில் வரைக்கும் சொல்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு தானே? ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வாங்குவாங்கிறத மாற்று கருத்து கிடையாது. எல்லா தரப்பு மக்களையும் நீங்கள் கவர் பண்ணால் தானே நீங்கள் வந்து வெற்றி பெற முடியும். நீங்கள் ஜனநாயகன் ஆக முடியும், முதலமைச்சர் ஆக முடியும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த இப்போ இளைஞர்கள் வாக்கை மட்டும் வாங்கினீங்கன்னா அவங்க என்ன 2.5 கோடி பேருன்றாங்க. இந்த 2.5 கோடி அந்த கணக்கு அவங்க சொல்கிறாங்க. ஒரு கணக்கு, எங்களுக்கு 2.5 கோடி இளைஞர்கள் இருக்காங்க, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் 2.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த ஓட்டு வந்தாலும் நாங்கள் 50% மேலே வருவோம், 40% மேலே வருவோம்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இந்த 2.5 கோடி பேரில் 2.5 கோடி பேருமே அப்படி போட்டுருவாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. யதார்த்தமும் அதுதான். இந்த 2.5 கோடி பேரில் கட்சி பார்த்து வாக்களிக்கக்கூடிய ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கும். அதிமுகவுக்கு இளைஞர்கள் ஒரு பெர்சன்டேஜ், சின்ன பெர்சன்டேஜ், பெருசாக இல்லை, ஒரு சின்ன பெர்சன்டேஜ் இருக்கும். அப்புறம் சாதி ரீதியாக வாக்களிக்கக்கூடிய பெர்சன்டேஜும் இளைஞர்கள் இருப்பாங்க. மத ரீதியாக வாக்களிக்கக்கூடிய பெர்சன்டேஜும் அதில் இருப்பாங்க. ரசிகர் மனப்பான்மையில் விஜய் சினிமாவில் வந்திருக்காருன்னா விஜய்க்கு எதிரான ரசிகர் மனப்பான்மை இருக்கட்டும், ரஜினி ரசிகராக இருக்கட்டும், அஜித் ரசிகர், அந்த பெர்சன்டேஜ் இருக்கும். அப்போ இதெல்லாம் கழிச்சிட்டு நீங்கள் விஜய்க்கான ஓட்டுன்னு பார்த்தா அதிகபட்சமாக போனால் கூட 1 கோடி பேர், 1.5 கோடி பேர்னு வச்சுங்களேன், ஒரு 20% நடிக்க வரும். ஒரு 20%ங்கிறது
வெற்றி வாய்ப்புக்கான நம்பர்ஸ் இல்லைல்ல, ஒரு 35% வாங்கினா தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஃபர்ஸ்ட் டைம்ல 20%ன்றது ஒரு அது பெரிய விஷயம். அது ஒரு பெரிய விஷயம், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இது எப்படி அடுத்து டெவலப் பண்ண போகிறார் விஜய்? இந்த தேர்தலில் அவர் பெருசாக வெற்றி பெற முடியாதுங்கிறது எல்லா கருத்து கணிப்புகளும் சரி, அவரும் சரி. வாக்குகள் சிதறப்போ ஒரு 2-3 இடங்களில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அடுத்த 5 வருஷம் இந்த கட்சி இதை எழுச்சியோட ஒரு கட்டமைப்பை சரி பண்ணி ரன் பண்ணிட்டு போவாரா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறார், வெளியிலே வர மாட்டேங்கிறார். ரெண்டு பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணிக்கிறோம். முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு லேட்டாக போகிற பிள்ளைங்க சாக்கு சொல்லுங்கள்ல, வகுத்து வலி மேஸ், ஸ்டொமக் பெயின் மேஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கணக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை சார், எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், இது ரோட்டில் விட மாட்டேங்கிறாங்க சார், காரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இப்போ எல்லாம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு பெர்மிஷன், நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ விஜய்க்கு இந்த பிரச்சார களமே அவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. மக்கள் வந்துக்கிட்டு அவர் கொஞ்சம் ஒரு தனிமை விரும்பி ஒரு சொகுசாக வாழ்ந்து பழகியவர். ஏன்னா சினிமாவில் அப்படி தான் இருப்பாங்க. சினிமாவில் நடிகர்கள் போல் ஒரு மன்னரை போல் வாழ்வாங்க. விஜய் மட்டும் சொல்லலை, எல்லாரும். ஏன்னா அவங்க வந்து காலை நீட்டினா ஷூ மாட்டி ஒருத்தர், கையை நீட்டினா சட்டையை மாட்டி விடுவார் ஒருத்தர், வேர்த்த ஒருத்தர் தொடச்சி விடுவார், இப்படி திரும்ப ஒருத்தர் ஜூஸ் கொடுப்பார், இப்படி திரும்ப ஒருத்தர் சிகரெட் கொடுப்பார், இப்படி திரும்ப ஒரு பற்ற வைப்பார். அப்படியே ஒரு இளவரசரை போல, ஒரு மன்னரை போல சினிமா நடிகர்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வாழ்வாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க, லைஃப் ஸ்டைல் சொல்கிறேன். ஓகே. இப்படி இருந்தவர் நேராக மக்களோட மக்களாக இறங்கி போய் தள்ளு முள்ளு சைக்கிளை ஓட்டி அவன் பிடிச்சி கிள்றான், அவன் பிடிச்சி வரண்டி வைக்கிறான், மாலையை போடுறான். ஆனால் அது இம்பாசிபிளான டாஸ்க்கும் இல்லை, அப்படி இறங்கி போகவே முடியாதுன்னு இல்லை. அதுக்கு என்னென்னா நீங்கள் வந்து திடீர்னு பண்ண முடியாது. இதை வந்து ரெகுலராக ஆக்கணும். தினந்தோறும் மக்களை சந்திக்கணும், மக்களோடு தொடர்ந்து பேசணும். என்றைக்கோ ஒரு நாளைக்கு வந்து அது வந்து போராடிச்சிடும். ஆனால் விஜய் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்னா தினந்தோறும் நம்ம வந்தோம்னா நமக்கான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் போயிடும். இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது மார்க்கெட்டில் டிமாண்டை கிரியேட் பண்ணிவிட்டு அது அடுத்த ப்ராடக்ட் கொண்டு போகிறது. ஓகே. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் வருதுன்னு வச்சுங்களேன், அந்த ப்ராடக்ட்டை ஃபுல்லாக விளம்பரம் பண்ணிடுவாங்க. விளம்பரம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு விளம்பரத்தை பார்த்துட்டு அந்த கம்பெனிஸ்லேயே போய் கடையில் போய் கேட்பாங்க இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் உள்ளே கொண்டு போவாங்க, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு. இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த இன்னைக்கு போனால் வராது, பொழுது முடிஞ்சால் கிடைக்காதுங்கிற மாதிரி இந்த ஏழை மட்டும்தான் நீ வருவார்ப்பா, நீ அவரை பார்க்கறதுக்கு அடுத்த வாரம் தான் பார்க்கணும், இல்லை அடுத்த தொகுதியெல்லாம் 4 தொகுதி சேர்த்து ஒரு இடத்துல மீட்டிங் போடுறாங்க. காரைக்குடியில் போட்டார்னா காரைக்குடி சுற்றி இருக்கக்கூடிய மானாமதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளையும் சேர்த்து ஒரு இடத்துல போடுறாரு. இப்போ இந்த 4 தொகுதியில் இருக்கணும்னு பார்க்க போவோம். நம்ம தொகுதிக்கு வரமாட்டார் அவர். திருப்பத்தூருக்கு ஒரு விஜய் ரசிகர் பார்க்கணும்னா காரைக்குடிக்கு போகணும், சிவகங்கை ரசிகர்னா காரைக்குடிக்கு போகணும், தேவகோட்டை ரசிகர் காரைக்குடிக்கு போகணும். இப்போ 4 தொகுதி உள்ளவங்க ஒரே இடத்துல போகணும். அப்போ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாரு. இப்போ அதிமுக கிடையாது. இன்றைய காலையில் 11 மணிக்கு காரைக்குடி, நம்ம 3 மணி சிவகங்கை, 4 மணிக்கு திருப்பத்தூர் லிஸ்ட்டு போட்டு சரசரன்னு பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட அப்படி கிடையாதுல்ல. அப்போ ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாரு. என்னையை பார்க்குறதுக்கு இங்கே வந்தே ஆகணும், அடுத்து உங்கள் ஏரியாவுக்கு வரமாட்டேன், மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவானு டிமாண்டை கிரியேட் பண்ணி அந்த ஆட்களை அங்கே கூட்டு வந்து திரட்டி ஒரு க்ரௌடை கட்டுறாரு. இது ஒரு விதமான தேர்தல் யுக்தி. இது இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போட்டு கொடுத்த பிளான். இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் போர் அடிச்சிருவான்ல, என்னையா அவனையை பார்க்குறதுக்கு அவ்வளோ தூரம் வந்து நிற்கணுமா, 8 மணி நேரம் நிற்கணுமா, 6 மணி நேரம் நிற்கணுமான்னு ஒரு போர் அடிச்சிடும். அப்போ களத்தில் 2 கட்சிகள் தான் இன்றைக்கி பிரச்சாரத்தில் முந்துறாங்க. அது சொல்ல போனால் முந்தி நிற்கிறது யாருன்னா திமுக. பார்த்தா ஒரு பக்கம் திருமாவளவன் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒரு பக்கம் கம்யூனிஸ்டுகள் பிரச்சாரம் பண்ணுறாங்க, திராவிட கழகத்தில் வந்து ஐயா வீரமணி அவருக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் பண்ணுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறாரு, கனிமொழி பண்ணுறாங்க. இப்படி எல்லா பக்கமும் அவங்க வந்து பிரச்சார களத்தில் இருக்காங்க, மக்களை போய் சந்திக்கிறாங்க, மக்கள் பிரச்சனையை பேசுகிறாங்க, அவங்க தங்களுடைய திட்டங்களை பெருமையாக சொல்கிறாங்க. 5 வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து களத்தில் ஏற்படுது. சில இடங்களில் தவறுகளாக இருக்கக்கூடிய இடத்துலையும் சொல்கிறாங்க, தவறு நாங்கள் விட்டுருக்குறோம், நாங்கள் திருப்பி வந்து செஞ்சு கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்கள் சொன்னோம் போன தேர்தலில் அப்படின்னு அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க, செய்ததை சொல்கிறாங்க சாதனையாக. அதிமுக நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம்னு ஏபிஎஸ் மட்டும் பேசுது. அதிமுகவில் பெரிய மைனஸ் என்னென்னா 2ஆம் கட்ட தலைவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் முகம் இல்லை அதிமுகவிலையா. அதிமுகவில் பாஜக போய் அங்கே பிரச்சனை பண்ணுது. இல்லை அங்கங்கே மாவட்ட செயலாளர்கள்லாம் நல்ல என்ன சொல்கிறேன்னா, திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார், கனிமொழி இருக்கிறாங்க, அப்புறம் நட்சத்திர பேச்சாளர்கள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு கூட்டணி கட்சிகள், விசிகாவில் வந்து திருமாவளவன் போகிறாரு, காங்கிரஸ் வந்து கார்த்திக் சிதம்பரம் போகிறாரு, சிதம்பரம் போகிறார். பட் அங்கே பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகாவில் வந்து சிவகுமார் வர்றார், துணை முதலமைச்சர் சிவகுமார் வர்றாரு, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போகிறாங்க. இங்கே அந்த மாதிரியான கூட்டம் இல்லை. இங்கே யாரை கூட்டு போகிறாரு அப்படின்னா, அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் தொகுதியில் பார்க்குறாரு, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அவர் கேண்டிடேட்டை மட்டும் பார்க்குறாரு. அதிமுகவில் 2ஆம் கட்ட முகமாக யாரும் இல்லை, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையா.
எடப்பாடியை தவிர வேறு யாருமே இல்லையே. இப்போ அது ஒரு சிக்கல் இருக்குல்ல அங்கே. எடப்பாடி அதுவும் விரும்புகிறார், தன்னை மீறி அங்கே ஒரு இன்னொரு முகம் வந்துடக்கூடாதுங்கிறது விரும்புகிறார், அது வேறு விஷயம். ஆனால் அது வந்து அதுக்கு ஒரு பெரிய மைனஸ். பாஜக என்ன பண்ணுறாங்க, பாஜக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக முதலமைச்சர் அத்தனை பேர் வந்துட்டான். இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர் பூரா வந்துட்டாங்க. அவங்க பூரா களத்துக்கு போகிறாங்க. அது வந்து என்னையா நம்ம தொகுதியில் நம்ம ஊருக்குள்ளே ஒருத்தர் ஜிப்பா போட்டு தலையில் டர்பன் கட்டிக்கிட்டு வந்து இங்கே வந்து இந்தியில் ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு பெரிய செட்பேக். ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதான் எங்கள் பேஸ், நாங்கள் இங்கே போட போகிறோம், எங்களால் இங்கே ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வராங்க. அது அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவு. அதிமுகவுக்கு ஒரு மகாராஷ்டிரா வேட்பாளர் முதலமைச்சர் போய் ஓட்டு கேட்டால் யார் போடுவா? ஃபட்னாவிஸ் போய் என்ன கேட்குறாரு, வேட்புமனுக்கே போகிறாரு, கூட போகிறாரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா வந்து கோயம்புத்தூர் மெட்ரோ கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு ஆஃபர் கொடுக்குறாரு. அங்கே யோசிப்பான்ல, நீங்கள் எதுக்கு அதிமுக இருக்குது, நீங்கள் எதுக்கு ஆஃபர் கொடுக்குற? ஆக்சுவலாக அது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பிளாக்மெயில்ன்ற அளவுக்கு எதிர்கட்சிகள் பேசுகிறாங்க, ஒரு ஆஃபர் நம்ம சொல்கிறோம் நாகரிகமாக. ஆனால் இது வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக். அவங்கள அதிமுக அவாய்ட் பண்ணுறாங்க எப்படியாவது வேணான்றது. ஆனால் அவங்க வந்து வழியை வந்து ஏறுறாங்க, வண்டியில் ஏறி. இந்த சிச்சுவேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் போகும்னு அதிமுக நினைக்கிறாங்களா? அவங்க வந்து அதிமுக அவாய்ட் பண்ணுறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டின் முகம் எடப்பாடிங்கிற முகத்தை காமிக்கணும், அதிமுக நாங்கள் தாங்க பிராண்ட் பண்ணோம். இல்லை, அந்த அடையாளத்துக்காக பண்ணுறாங்களா, இல்லை இவங்கெல்லாம் வந்து பேசும்போது இது வேற மாதிரி போயிடும்? அதிமுக விரும்பவில்லை. நான் ஓப்பனாக சொல்லணும்னா, அவர்கள் வந்து வட இந்தியாவிலிருந்து வந்து பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கேட்பதை அதிமுக நிர்வாகிகள் விரும்பவில்லை. அதான் என்ன ஏற்கனவே ஒரு முத்திரை இருக்குங்க, பாஜக கடுமையாக இருக்கிறான், பாஜக சொல் பேச்சு தான் கேட்குறாங்க அப்படின்ற ஒரு முத்திரை இருக்குது. இவங்க வந்து திருப்பி இங்கே வந்து பண்ணாங்க, திருப்பி பண்ணாங்கன்னா இவங்களை திருப்பி பேசுவாங்க அப்படிங்கிறத அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த அதிமுக பாஜக ஷேடு இல்லாத மாதிரி அவங்க பார்த்துக்கிறாங்க. இவங்க பார்த்து கட்டி காத்தி வச்சுருக்காங்க, ஒரு நாள் வந்து உடச்சிட்டு போயிறாங்க டமால். என்டிஏ கவர்மெண்ட்டுக்கு, மோடிஜி கவர்மெண்ட்டுக்கு, டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு, ஐயோ நான் இவ்வளோ நாளாக போட்டு கட்டி வச்சதெல்லாம் உடச்சிக்கல. எடப்பாடி பழனிசாமி அப்படி தட்டி வைக்கிறார், நான் தாங்கிற முகத்தை காமிச்சு, அதிமுக நான் தாங்க, அடுத்த முதலமைச்சர் நான் தாங்கிற மாதிரி அவர் கொண்டு போகிறாரு. பாஜக தலைவர் அங்கேருந்து வந்து ஒரே நாளில் உடச்சி விட்டுறாங்க. பலூனா இது போட்டு உடச்சி இதை உடச்சிடலாமான்னு உடச்சிட்டு போகிறாங்க. இப்போ அடுத்து பாருங்கள், இன்றைக்கி ஷெட்யூல் இருக்குன்றாங்க. உள்துறை அமைச்சருடைய ஷெட்யூல் இருக்குது, பிரைம் மினிஸ்டர் ஷெட்யூல் இருக்குது, நிதின் நபின் பாஜக தலைவர் நிதின் நபினோட ஷெட்யூல் இருக்குது. அவங்களாம் இங்கே வர போகிறாங்க. அவங்களான பொதுவான தலைவர்களை தானே பார்ப்பாங்க. பாஜக தலைவர் தாங்க. பாஜகவுக்கு இல்லை சார், திரு தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் வர்றதுக்கும் அமித்ஷா அவர்கள் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க, வந்து என்டிஏ சர்க்கார்னு பேசுகிறாங்க, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பேசுகிறாங்க. அவங்க வந்து நாங்கள் வந்து டிமாண்ட் பாஜகங்கிற ஒரு விஷயத்தை காட்டாமல் இங்கே ஓட்டுகளை வாங்கணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை மூடி மறைக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊருக்கு போகிறாரு, பேசுகிறாரு, திமுகவுக்கு நாங்களுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு. இது கடைசி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, ஒரு 10 நாள் பிரச்சாரம் பண்ணி அப்படியே வெண்ணை தேடினோட பானை உடைக்கிற மாதிரி அங்கேருந்து வர்றாங்க. நேராக வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார், என்டிஏ சர்க்கார், ஐயோ போச்சு அப்படிங்கிற வேலையை பண்ணுறாங்க. இப்போ இந்த ஷெட்யூல் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி 100 தொகுதிக்கு மேலே 150 தொகுதிக்கு மேலே வேகமாக போயிட்டுருக்காரு. அங்கேருந்து வரக்கூடிய பாஜக தலைவர் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இது ஒரு பாஜகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு பிரச்சார களத்தில் இது ஒரு பின்னடைவு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்குங்கிற பேச்சு இருக்குது. அவங்களும் வந்து அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி திரும்ப பேசுகிறதுங்கிறது வந்து அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு. திமுகவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா கூட்டணி கட்சிகள் கூடிய இந்த வாரத்தில் கூட அநேகமாக 1-2-3 நாளில் ராகுலும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் பேசுறதுக்கான ஒரு ஏற்பாடு நடந்திருக்கு. அனைத்து கட்சிகளும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே மேடையில் பேசுகிற மாதிரி அநேகமாக ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குன்றாங்க. அநேகமாக இந்த பாண்டிச்சேரி இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு 2-3 நாள் கழித்து இந்த மீட் பண்ணுவாங்க போல். அநேகமாக 10ஆம் தேதிக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குது. அப்படிங்கும்போது கூட்டணி கட்சிகளுடைய பலம், பிரச்சாரத்தில் உங்களுடைய அனுபவம், ரெண்டாவது அதிமுக தொண்டர்களுடைய கள வேலைங்கிறது வந்து சாதாரண வேலையெல்லாம் கிடையாது. அடித்து துவசம் பண்ணிடுவாங்க. எப்படி ஓட்டை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வார்டுக்குள்ளே போனோமா, அந்த வார்டு லிஸ்ட் எடுத்து இவன் நமக்கு போடுவான், இவன் போட மாட்டான், இவன் ஆசிலேஷனில் இருக்கிறான், இவன் நமக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு பிரித்து வேலை பார்க்குறது திமுகவில் அடிச்சுக்கிறே முடியாது. அதுக்கு உதாரணம் எஸ்ஐஆர் எந்த கட்சியும் நடத்தல கிடையாது. மக்கள் திணறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க. 2022 இருக்கா, 2005 இருக்கா, இது என்ன பழையது என்ன இருக்கான்னு மக்களுக்கு யாருமே தெரியல. குழப்பம், மக்கள் சிதறாங்க, என் ஓட்டு இருக்குமா கிடையாதுன்னு. டப்புன்னு திமுக நிர்வாகிகள் அத்தனை பேர் களத்துக்கு போனாங்க. கவலையே படாதீங்க, உங்கள் லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் வாங்கின ஃபோட்டோ எடுக்கணுமா, அவனே பூத்து வச்சுட்டானுங்க. போய்ட்டு ஒரு ஏரியாவில் ஃபோட்டோ எடுத்துங்க. அந்தந்த ஏரியாவில் லேப்டாப்பை போட்டு 4-5 பசங்களை போட்டு எஸ்ஆரில் என்ட்ரியை போட்டு பல பேருக்கு ஓட்டுரிமை திருப்பி கொண்டு வந்ததுக்கு திமுகவினுடைய
அங்கே இருக்கக்கூடிய பகுதியில் வேலை செஞ்ச ஆட்களுடைய வேலை வந்து மிக முக்கியமான வேலை. அதை யாரும் மறுக்கவும் மாட்டாங்க. வேறு யாருமே களத்தில் இல்லை. அதிமுக ஆதரவு தெரிவிச்சுட்டு திமுக எதிர்த்துட்டு களத்தில் வேலை பார்த்தாங்க. அதிமுக ஆதரிச்சுட்டு களத்துக்கே போகல. எஸ்ஏஆர்னால எந்த பாதிப்பும் இல்லைங்க அப்படின்னு சொன்ன அதிமுக எஸ்ஏஆர்னா என்னன்னு தெரியாமல் தவிச்ச மக்கள்கிட்ட கூட போய் நிற்கல. எஸ்ஏஆரை எதிர்த்து தேர்தலை நீதிமன்றம் வரைக்கும் போன திமுக, சரி நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக ஒரு வழக்கு போட்டோம், மக்கள் இங்கே பேனிக்காக இருக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல, அவங்க பக்கம் நிற்போம்னு களத்தில் இறங்கிட்டாங்க. ஒவ்வொரு நிர்வாகியும் போய் கூட நின்று நாள் கணக்கில் வேலை பார்த்தாங்க. அப்போ கள வேலைகளில் வந்து திமுகவை அடிச்சுக்கவே முடியாது. அதுக்கு அடுத்தபடியாக அதிமுக இன்னைக்கு இருந்தாலும் கூட அங்கே இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஃபேஸ் அப்படிங்கிறது இல்லைங்கிறது அதிமுகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு தான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.